திருநெல்வேலியிலேருந்து திருப்பதிக்கு ஒரு அழகான ட்ரிப்பு. ஃபஸ்ட் டைம் போகிறேன். எங்கள் அப்பா கூட ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணி அதுக்கடுத்து ஸ்டேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் ஃபஸ்ட்டு போனோம். ரிசர்வ்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை, அதுக்கடுத்தது சிவகங்கைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனாக ரீச் ஆகி அதுக்கடுத்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போச்சு. எல்லா ட்ரிப்லையும் இப்படி ஒருத்தன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒவ்வொன்று கொண்டு வரும்போது இவன் மட்டும் ஒரு ட்ரிப்புன்னு கொண்டு வந்திருந்தான். கொண்டு வந்ததுக்கப்புறம் சூர்யா என்ன கொண்டு வந்திருக்கான்னு திறந்து பார்த்தா தயிர் ப்ளஸ் சாதம், தயிர் சாதமாக. விழுப்புரம் சந்திப்பு ட்ரிப் அப்படியே ஜாலியாக போய்கிட்டு இருக்கிறப்போ இடையில ஒரே ஒரு விஷயம், நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட் போனதில்லை. இந்த தடவை நான் எல்லா பக்கமும் சுற்றினேன். செம்ம டான்ஸாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா களைப்பாக மேல்மருவத்தூர் வரைக்கும் வந்தோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் வந்தாச்சு. ஸோ தாம்பரத்துலேருந்து அதுக்கப்புறம் எப்படி போகிறதுங்கிறது கொஸ்டினாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த பெருவை என்கிட்ட சொல்லவே இல்லை அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோக்காரன்ட்ட கேட்டால் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம்னா ஆட்டோவில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கே பார்க்கணும் தவிர எவனும் ரூட்டை சொல்ல. சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸை பிடிச்சி அதுக்கடுத்து நேராக சென்ட்ரல் வந்து போயிடுவோன்ட்டு போயிட்டோம். சென்ட்ரல் போனதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டு கிளியர் ஆகலை. அங்கேயும் பஸ்ஸு ட்ரெயின்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால மாதாவரம் போய் தான் அதுக்கடுத்து திருப்பதி போனோம். ஏன்னா மாதாவரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு பஸ் இருந்துச்சு. பிரச்சனையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருப்பதி போய் டோக்கனும் வாங்கியாச்சு. ஆமாம், நடக்க தான் போகிறோம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போக ஆரம்பிச்சாச்சு. ஸோ பஸ்ஸில் அதில் கொஞ்சம் காடு போனோம். ஸோ போயிட்டு அதுக்கு லக்கேஜ் வைக்கிற இடம் வரைக்கும் போயிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போனோம். ஸோ அதிலேருந்து நடக்க ஆரம்பிச்சது தான். எவ்வளோ படின்னு தெரில, 3000 கிட்ட சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சது தான். படி எவ்வளோ தூரம் போயிருக்கோங்கிறதுலாம் அதில் அங்கங்கே மார்க் இருந்தது தான் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. பட் எனிவேஸ் எப்படியோ அதை பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போனோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடையிலேயே குரங்குலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சும்மா ஃபன்னாக கலாச்சிக்கிட்டு இருந்தோம். ஏலே மகாராஜா உன் ஃபேமிலி அந்த அன்னைக்கு பேர்ல ஏனி வச்சாலும் எட்டாதையா அப்படியே பொத்துன்னு விழுந்து அப்படியே போயிடணும். சூப்பராக இருக்கலாம். அப்படிதான் செல்லு சொல்லி செல்லு போயிட்டு எல்லா ஃபண்ணுக்கும் இடையில ஃபைனலாக வந்து திருப்பதி வந்துட்டோம். மேலே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் அப்படியே நடந்து போக ஆரம்பித்தேன். லிட்ரலி சொல்ல போனால் ஒரு ஹெவன் மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்குது. மழை நேரம் வேறு செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த கிளைமேட் வந்து அப்படியே குளிர ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னு நடுங்கிக்கிட்டு இருந்தது. திருப்பதி வந்தாச்சு. அடுத்து என்ன, மொட்டை போட்டாச்சு. ஸோ மொட்டை போட்டு முடித்து ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து குளிச்சு முடிச்சு அதுக்கடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாமிலாம் கும்பிட்டுட்டு தரிசனம் நட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே நேராக வந்து பார்த்தீங்கன்னா வந்தோம், மதுரைக்கு வந்தோம். ஏன்னா வரும்போதே பாண்டி கோயில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நினச்சோம். ஸோ திருப்பதியிலேருந்து சேலம், சேலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு போனோம். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கன்ஃபியூஸ்டாக தான் போச்சு வரும்போதும் கூட. பட் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்படியே போகும்போது ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்ல, ஒன்றே ஒன்று தான். பை பாய்.